காதலிச்ச உன்னை கண்டபடி சித்தனே சோம்பரியானோ உன்னை தாண்டி மறந்தேன். என்ன வேணும்? உங்க ஓனரை பார்க்கணும்பா. அந்த ஒலியை நீயே பார்க்கணும். உலக இல்லப்பா, ஓனரை பார்க்கணும். அதான் கேட்குறேன், எதுக்கு பார்க்கணும்? அவர் தான்ப்பா வர சொல்லியிருந்தாரு. அவன் எல்லாரும் தான் சொல்லுமா, நீ யாரியா? நான் டைரக்டர் வந்திருக்கேன்னு சொல்லுப்பா. ஓஹோ, இந்த சொல்றேன் இரு. முதலாளி உன் உடம்புக்குண்ணா? என் உடம்பு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு நான் வாங்கி பேச்சா வந்துக்குதா? டாக்டர் வந்துருக்காரு பேரு. டேய், நான் நல்லா தானே இருக்கேன். டாக்டர் எதுக்கு வந்துக்கிறாரு? நீ தான் வர சொன்னியா? நான் வர சொல்லியா? உனக்கு அட்டாக் கிட்டாக்குன்னு வரப்போது டாக்டர் வந்துருக்காரு. டேய் நிறுத்து, என்ன வாந்தி பேதிண்டா ஹார்ட் அட்டாக் என்னடா நினைச்சுன்னு இருக்க? அவன் அட்ரஸ் மாதிரி வந்திருப்பான், நான் போய் சொல்லி விட்டு வரேன். இவனை போய் வேலைக்கு வச்சேன் பாரு நானு. அவன் உலக மாரி நல்லா தாங்கிறான், நீ கிளம்பி. அவர் எப்படி இருந்தா எனக்கு நாங்க நான் வந்தேன்னு சொன்னீங்களா? சொன்னேன், வசூல்ல ஒண்ணு கோச்சிக்காம இன்னொரு தடவை போயிட்டு சினிமா டைரக்டர் வந்திருக்காருன்னு சொல்லுங்க. இரு, உன்னை தடவை போய் சொல்லிட்டு வரேன். முதலாளி டாக்டர் போயிட்டாரா? அவன் போக மாட்டான், அங்கேயே தான் நிக்கிறான். என்ன சொல்ல? நீ என்ன சொன்ன? உனக்கு வாஞ்சி பேதி வரல, ஹார்ட் அட்டாக் வரலன்னு சொன்னேன். டேய் திருப்பி திருப்பி அதே சொல்லாதடா. அந்த ஆளு போக சொன்னேன், அதுக்கு என்ன சொன்ன? அந்த ஆளு சினிமா டாக்டரா, உன்னை பார்க்கணுமா? என்னது, அந்த சினிமா டாக்டரா? ஆமா, அந்த ஆளு அப்படிதான் சொன்னான். டேய் டாக்டர் இல்லடா, டைரக்டர். வர சொல்லு போ. உனக்கு தான் உடம்புக்கு ஒண்ணுமே இல்லையா, எதுக்கு சொல்ற? அடே அவன் டாக்டர் இல்லடா, படம் எடுக்கிற டைரக்டர். இசிசி எஸ்ஐ எடுக்க படம் எடுக்கணும்னா? டேய் உனக்கு விளக்கம் சொல்ல முடியாது, யாரோ ஒருத்தர் வர சொல்லு போ. நல்லா தாங்குற, சரி வா சொல்றேன். இவனை வேலைக்கு வச்சதுக்கு உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்துட போலக்குது. போடா, சொல்றேன் போ. எது வாடா போடாவா? நான் டைரக்டர். சம்பளம் கொடுக்கணும்னே வாடா போடான்னு வேணா நீ. போடா நீ. மரியாதை ரொம்ப தேயுது. மரியாதை கொடுக்கணும் அவருக்கு. உட்காருங்க டைரக்டர். ஒரு படம் எடுக்கும் போது முதல்ல என்ன எடுப்பாங்க? முதல்ல டாக்கி போர்ஷன் எடுத்துருவாங்க சார், அப்புறம் சாங்ஸ் எடுப்பாங்க சார். நீ என்ன எடுக்கிற? நான் ரெண்டுமே எடுக்கிறேன் சார். சாங்ஸும் எடுத்துட்டு இருக்கேன், டாக்கி போர்ஷனும் எடுத்துட்டு இருக்கேன். அதுவும் ஃபுல்லா பண்ணல, இதுவும் ஃபுல்லா பண்ணல, எதனா ஒன்று ஃபுல்லா பண்ணலாம்ல? ஃபுல்லா பண்ணலாம் தான். லொகேஷன் எது கிடைக்குதோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் விடு. எங்க ஹீரோயின்? அதை காட்டவே இல்லை. ஹீரோயின் ஒன்று தான் குறைச்சி வர சொல்லியிருக்கேன் சார், இன்னைக்கு வருவாங்க. ஹீரோயினை பார்த்த பிறகு அடுத்த ஷூட்டிங்க. மறக்கவே சாயி மாலதியே, அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு மறக்கவே தாயம். யாருமா? நான் வேணும். நான் வந்து ஹீரோயினி, டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் பார்க்கணும். டைரக்டரும் பூட்ட கேஸ் உள்ளதாங்கிறாங்க. டைரக்டரும் கூட்ட கேசுமா? உனக்கு வேற ஈர்வலின்றா, உள்ள தங்குற டாக்டர் போய் பாரு. ஈர்வலி இல்லப்பா, ஹீரோயினி. ரெண்டு உதாகரங்க உள்ளதாங்கிறான், நீயும் போ. பா அப்படிலாம் சொல்லாதப்பா, நான் ஹீரோயினி. நான் இன்னைக்கு ஃபுல்லா மெட்லா தான் வந்து ஆபீஸ்க்கு. வணக்கம் சார். வணக்கம்மா. ஏதோ இருவலியா பார்த்து அனுப்பு. ஈருவலியா? அவன் விடுங்க சார். நான் சொன்னேன்ல சார், ஹீரோயின் அம்மா இவங்க தான் சார். ஹீரோயின் அம்மா வேணாங்க, ஹீரோயின் எங்க? சார் ஹீரோயின் அம்மா அப்படின்னு மரியாதையா சொன்னேன், இவங்க தான் ஹீரோயின். இவங்களா ஹீரோயின்? என்னையா சொல்ற? மூஞ்சிக்கு இதுவே ஜாஸ்தி இல்ல சார். ஒரு படத்துல அம்மா கேரக்டர் பண்ணிட்டு அதே கட்டப்ல வந்துட்டாங்க. 2 ஜடை போட்டாங்கன்னா அவங்களுடைய வயசு தெரியும் உங்களுக்கு. ஓ அப்படியா? வழியாதடா, வாய் மூஞ்சிடா. நான் அப்படிதான், இவங்க தான். வணக்கம் சொல்லுமா, இவர் தான் ப்ரொடியூசர், ஹீரோ. வணக்கம் சார். வணக்கம். இவரா ஹீரோ? மூஞ்சிக்கிட்டு போட்டு கவுன்னு உட்காரு. ஷூட்டிங் போலாம், ஷூட்டிங் போலாம். ஏம்மா கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்கோ. போலாம் போலாம், லொகேஷன் பார்த்துட்டு போக வேண்டியதுதான். எந்த லொகேஷன் போலாம் சொல்லுங்க. சாங் சீன் எடுக்க போறோம் சார். பொட்டானிக்கல் கார்டன் போலாம் சார். போலாம். எவ்வளவு செலவாகும்? 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டே 10 தடவை எண்ணி பார்ப்பேன். ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஆகும் சார் ஷூட்டிங் செலவு. ஐயே, நான் கம்மி செலவுல கூட்டின்னு போறேன். கம்மி செலவுல கூட்டின்னு போங்க சார், ஆனா பொட்டானிக்கல் கார்டன் தான் வேணும். நீங்க சொல்ற அந்த கார்டன்லாம் ஷூட்டிங் எடுக்கிறோம். இப்போ வர சொன்னா டைம் ஆயிடுச்சு, டைரக்ட் ஒன்னும் ஆளே காணோம். பொட்டானிக்கல் கார்டன் போறேன்ட்டு உக்காந்து இருக்கான் அவன். வணக்கம் சார். என்ன லேட்டு? லேட்டா? எத்தனை மணிக்கு பஸ் நீங்க சொல்லவே இல்லை. பஸ்ஸா? எதுக்கு? நம்ம தான் ஷூட்டிங்க்கு பொட்டானிக்கல் கார்டன் போறோமே. நீங்க கேட்ட கார்டன் இதோ இருக்கு. எங்க போனன்ற? எங்க போனோமா? பொட்டானிக்கல் கார்டன் சார். காலுக்கு நல்லா பாரு.
கீழே பாரா? என்னத்த பார்க்க சொல்ற? என்னது இது? இது பட்டாணி, இது கார்டன், இது பட்டாணி கார்டன். நான் சொன்னது இந்த கார்டன் இல்லைங்க. கொஞ்சம் இரு. பச்சை பட்டாணி கார்டன் போதுமா? பச்சை பட்டாணி கார்டனா? நல்லா பாரு. நல்லா பார்க்கவா? எதை? பச்சை பட்டாணியும் காஞ்ச பட்டாணியும் போட்டு பட்டாணி கார்டன்ற. நான் சொன்னது பொட்டானிக்கல் கார்டன், கொடைக்கானல். பொட்டானிக்கல் கார்டன் போவானா? பொட்டானிக்கல் கார்டன்லயே எடுக்கலாம். அட கஞ்ச பயிர, பொட்டானிக்கல் கார்டன்ல ஷூட்டிங் போயிடான்னா பட்டாணி கொட்டிட்டு ஷூட்டிங் எடுக்க சொல்றான். எத்தலாம் சார்? ஷூட்டிங் எடு, பட்டாணியை மிதிக்காத. நைட்டுக்கு அதுதான் டின்னர். அட பஞ்ச பரதேசி. ஓகே சார், அதே மாதிரி மிதிக்காம குதிச்சு டான்ஸ் எடுக்கலாம். அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? நானும் நீமா டுவேட் பாட போறோம். ஹீரோயின் வரணும்ல, வந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப சரி. கொல்ல காட்டாதடா பல்பொடி வாயா. ஓகே, எடுத்துடலாம். வந்துட்டோம். இவனை வச்சுலாம் படம் எடுக்கணும். என் சார் தலை. வணக்கம் சார். வணக்கம், வாமா. சார் 1 வீக்குக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. கொடைக்கானல் நம்ம எப்போ கிளம்புறோம்? கொடைக்கானல் எங்க ஷூட்டிங் எடுக்கிறேன்னு சொன்னம்மா உனக்கு? பொட்டானிக்கல் கார்டன் சொன்னீங்க சார். இப்போ கொஞ்சம் மாத்தி பட்டாணி கார்டன் ஆக்கிட்டாங்க. பட்டாணி கார்டன்ல தான் ஷூட்டிங். சார் இப்போ அதுக்கு எங்க சார் நம்ம போனோம்? அதுக்கு எங்கேயும் போக வேணாமா? அப்படியே அண்ணாந்து பார்த்த தலைய அண்டர் கிரவுண்ட பார்த்த மாதிரி பாரு, தெரியும் உனக்கு. என்னது அண்டர் கிரவுண்டா? மேடம், ஸ்நாக்ஸ் வாங்கலன்னு சொன்னீங்களே, பட்டாணி கீழே கொட்டி இருக்கு, எடுத்துக்கிட்டா மேடம்? கார்த்தி, யாரும் பார்க்காதமா சத்தம் போடாம போய் எடு. டைரக்டர் சார், அந்த அம்மா எனக்கு வணக்கமே சொல்லல. கேட்டு வாங்க நம்ம கபோதி. சொல்ல சார், வணக்கம் சொல்லி தொலையம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, வந்து உக்காருமா. சொல்லிட்டான்லம்மா, போய் உக்காரு. ஷார்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். போ. ஓகே சார். மேடம், பேச்சு கொடுத்துட்டே இருங்க, அதுக்குள்ளே பட்டாணிலாம் பொறுக்கி எடுத்துறேன் மேடம். தம்பி, பட்டாணி எல்லாம் மெதிக்காதப்பா, நைட்டு சமையலுக்கு வச்சிருக்கோம். சமையலுக்கா? இந்த படத்துல ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லை, டான்ஸ் மாஸ்டர் இல்லை, எல்லாமே நான் பண்ணணும்னா நமக்கு வர டான்ஸ் ஏதாவது ஆட வேண்டியதுதான். மேடம், ஆப்பிள் ஜூஸ் வேணுமா, ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா மேடம்? எந்த ஜூஸ் கேட்கட்டும் மேடம்? சார் நீங்க என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க? மனுஷனா பிறந்த ஜூஸ் குடிக்க கூடாதுங்க, உடம்புக்கு அவ்வளவு கெடுதுங்க. ஆ எனக்கு தெரிஞ்சு ஆடு, மாடு, கழுதை, குதிரை, பன்னி தான் ஜூஸ் குடிக்கும். சார் அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். என்னம்மா சொல்ற? இல்ல உங்களுக்கு விவரம் தெரியுமேன்னு கேட்டேன். காசு மிச்சம் பண்ணி என்னெல்லாம் பேச வேண்டியது இருக்கு. இங்க வாமா. நீதான் சார், நானே கூப்பிடுறேன், வெயிட் பண்ணுங்க சார். இது ரெண்டுத்தையும் ஒரு கையில பிடிமா. இப்போ என்ன பண்றீங்கன்னாமா, இதை 2 கையில வச்சுட்டு இப்படி 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 இப்படின்னு 3 தடவை நீங்க செய்றீங்க. இது பேன் இண்டியா மூவி. வாய் என்ன வேணா அசிச்சுக்க. என்ன லிப்பு அசைக்கிறியோ, என்ன லாங்குவேஜுக்கு செட் ஆகுதோ அதை நான் போட்டுப்பேன். ஓகேவா? ஓகே சார். ரைட். ரெடியாமா? ரெடியா? ரெடி சார். போலாமா? கேமரா ரெடியா? ரோலிங்கா? ஆக்ஷன். அந்த கட் கட் கட். யோ, ஆக்ஷன் சொல்றேன், போய் மூஞ்சிய தொடச்சுனுக்க. கொஞ்சம் ஷூட்டிங் ஆயிடுச்சு சார், அதனால தான் டச் அப் பண்ணாங்க. நான் எப்ப டச் அப் பண்ணா? அவங்களுக்கு அசிஸ்டண்டா போ, டச் அப் பண்ணலாம். இல்ல நீங்க ஷூட்டிங் எடுங்க. சார், ஆக்ஷன். நான் இங்கே நிக்கட்டுமா இல்ல வெளியே யோ, நீயும் டூயட் பாட போற, அவுட்ல போய் நில்லையா? ஆக்ஷன். கட் கட் கட். ஏமா என்ன சார்? ஏமா, என்னமோ மண் இருக்கு, சாமரை வீசுற மாதிரி பண்ற, கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணுமா. சார் இப்ப பர்ஃபெக்ட்டா பண்ணிடுறேன் சார். டைரக்டர் அவங்க நல்லா தானே பண்ணாங்க. டேய் சொங்கி, டைரக்ஷன் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நல்லா தான் சார் பண்ணாங்க, 1 more எடுத்துக்கலான்ட்டு. ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்தாம எடுங்க. எடுக்கிறேன். சொன்னது புரிஞ்சதாமா? இதே மாதிரி செய்யணும். புரிஞ்சுது சார். கொஞ்சம் வெயிட் இல்லாம வந்தா நல்லா இருக்கும். ஏங்க வெயிட் எல்லாம் கொடுத்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க? வெயிட் இல்லாம இட்லி தட்டுலாம் இருக்கு, அதை எடுத்து கொடுங்க. இட்லி தட்டு அது கூட இல்லாம எடுக்கலாம். அப்ப அப்படியே பண்ணுங்க. சரி பண்றேன். ஏமா, அந்த ஃப்ரை பண்ண கீழே வச்சுட்டு கையை மட்டும் 3 தடவை இப்படி பண்ணு. ஓகே சார். உனக்கு நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ற? சார் 3 தடவை பண்ண சொன்னீங்க, கரெக்டா தானே பண்ணேன். 3 தடவை பண்ண, வாய் அசைக்கலையே. அது டப்பிங்ல பாத்துக்கலாம். டேய் லூசு பயலே, டப்பிங்னாலும் வாய் அசைச்சு இருக்கணும்ல.
அது மான்கேஜில் போட்டுக்கலாம். 4 நாள் ஷூட்டிங் வந்துட்டு மான்டேஜுக்கு மான்கேஜின்ற நீ. போட்டுக்கலாம். மேடம் பப்ஸா கேக்கா பர்கரா என்ன ஆர்டர் பண்ணிட்டோம்? 3மே ஆர்டர் பண்று. ஏமா தின்ன வந்தியா நடிக்க வந்தியா? இங்க என்ன தெரியுமா கிடைக்கும்? பொறை மட்டும் தான் கிடைக்கும். வேணும்னா ஒரு பேக்கெட் வாங்கி தர சொல்றேன். யாரை கேட்டு ஒரு பாக்கெட் வாங்கி தருவேன்னு சொன்னா? 1 பீஸா? கேட்டியா? இதுதான் இந்த ஷூட்டிங் நிலைமை. சரிங்க சார், இதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஷூட் எடுங்க. ஷூட்டிங் தவிர மற்றவெல்லாம் நீ பாரு. ஓகே சார். இப்போ என்ன பண்றீங்கன்னா சீக்கிரம் இந்த கை வைமா, இப்படி வைமா. இதை வச்சு லிப்பு கொடுத்துட்டு இப்படி லைட்டா உன் ஃபேஸ் அந்த கண்ணு மூடுற ஓப்பன் பண்ற, கண்ணு மூடுற ஓப்பன், கண்ணு இல்லமா இதுல மூடுற, கண்ணை மூடாத, நல்லா பாரு. இப்படி மூடக்கூடாது. இதால மூடுற ஓப்பன் பண்ற, இதால மூடுற ஓப்பன் பண்ற. இந்த சீனை நான் பண்றேன். எந்த சீனை நீ பண்ற? அவங்க தனியா தான் இப்படி பண்ண போறாங்க. நான் செஞ்சு காமிச்சேன். பின்னாடி நின்று இது மாதிரி நீ பண்ண தேவையில்ல. அது சரி, பட்டாணி நீ ஒரு சீன் கூட பட்டாணி எடுக்கல. என்ன அருவு கட்ட லூசு பையன் எடுக்கலாம் சார். முண்டம் பைத்தியக்காரா எடுத்துடலாம் சார். இப்போ அந்த பட்டாணி ஒரு க்ளோஸ் வச்சுக்கலாம். பொட்டானிக்கல் கார்டனுக்கும் பட்டாணிக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கும். அவங்க எடுக்கலாம் சார். இப்ப எடுத்துக்கலாம். ஒரு 4 பட்டாணி, பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணி எல்லாம் க்ளோஸ் எடுத்துக்கலாம். நான் சொன்ன பிறகு ஞாபகம் வருது. நல்லா வாயில வருது. ஆமா, நீ சொன்ன பிறகு ஞாபகம் வந்து சார். எடுத்துடலாம். ஓகே. கேமராமேன் கீழே பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணி க்ளோஸ் எடுத்து வச்சுக்கோ. எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேவா? மேடம் பட்டாணிலாம் கேமரால எடுத்துட்டாங்க மேடம். நம்ம எடுத்தா கண்டினியூட்டில தெரிஞ்சிடும் மேடம். அதுதான் அப்பவே எடுன்னு சொன்னேன். உனக்கு அறிவே கிடையாது. க்ளோஸ் எடுத்ததெல்லாம் போதும். அப்பப்போ கிளிப்ஸில் தான் போட போகிறோம். அடுத்த ஷாட்டுக்கு போகலாம் வாங்க. இப்போ கை இப்படி வச்சுக்கிறோமா. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 இந்த மூவ்மெண்ட் தான் இப்போ பண்ண போறீங்க. டேக் போகிறதுக்கு முன்னாடி சும்மா டேக் போக முடியாது. ஒரு தடவை செஞ்சு காட்டு. ஓகேன்னா டேக் போயிடலாம். பண்ணுமா. 1 2 3 1 2 3 1 2 3. இருமா லிரிக்ஸ் வரணுமா? ஏதாவது வாய் அசைக்கலாம். நீ செய்யறது எப்படி உடற்பயிற்சி கொடுத்துல 1 2 3 4 1 2 3. என்னம்மா இது பாட்டு சீனா இல்ல உடற்பயிற்சி கூட? சாரி சார், நான் இப்ப கரெக்டா பண்ணிடுறேன் சார். பொறுமையா சொல்லுங்க, திட்டாதீங்க. பொறுமையா சொல்லணுமாடா எருமை. சரிங்க, பொறுமையாவே சொல்றேன். நீ 3 தடவை பண்ண வேண்டாமா. 1 2 3 பண்ணிட்டு இந்த செடியை 1 2 3 1 2 3 1 2 3 இப்படி ஷேக் பண்ணு போதும். ஆக்ஷன். கற்பூரம் மாதிரி சார். சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறாங்க, அவங்கள போய் திட்டுறீங்க. அடே இது ஒரு டான்ஸ் ஆடா? ஆமா சார், நல்லா பண்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் எப்ப ஆடுறது? இப்ப உங்க ஷாட் தான். வாங்க. இங்க நிக்கிறீங்க, ஹீரோயின் கிட்ட போறீங்க. ஓகேவா? ஓகே சார். அவர் கிட்ட வருவாரு. அங்கிருந்து அங்க ஓடி போயிடு. இங்கிருந்து ஓடி வரும்போது இங்க போயிடுங்க. இங்க ஓடி வரும்போது இங்க வந்து நின்றுங்க. அதாவது அது ஓட்டம் எப்படின்னா ஒரு கேஷுவலா இருக்க மாதிரி. ஓகே சார். ஆக்ஷன். அட பரதேசி நாய வில்லம் மாதிரி ஓடுறானு. டேய், ஹீரோவா நடிக்கணும்னு வில்லம் மாதிரி இருக்க பரதேசி. சூப்பர் சார், எக்ஸலண்ட். கரமும் பிடிச்சவன் நான் தான் நாய. ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணீங்க. அருமையா இருந்துச்சு உண்மையிலேயே. நடிப்புல சூப்பரா வரும் சார். ஆமா, நடிச்சு கீஸ்ட சூப்பர் சார். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த அம்மா பிடிக்கும் போதெல்லாம் ஏன் ஓடிட்டாங்க? பாட்டு 5 நிமிஷம் ஓட விட்டாதான் 2.5 நிமிஷம் தேத்த முடியும். அதனாலதான். இருந்தாலும் நானும் அந்த அம்மாவும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு சீன் எடுக்கலாம். வாயெல்லாம் பல்லுடா. எடுத்துருவோம். இங்க பாக்கணுமா சார்? ஆமா, அவங்கள பாத்துக்கினே இப்படி பண்றீங்க. கட். சார் என்ன இது? இதை சேர்ந்து இருக்கிறதா? இந்த பாட்டுல நீங்க 2 பேர் சேர முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வந்திருக்கு. ட்ரீம்ல மட்டும்தான் இருக்கீங்க. மேடம் 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 அம்மா சொல்லியிருக்காங்களே இது மாதிரிலாம் ஃபாஸ்டா ஆட்டக்கூடாதுன்னு. மயக்கம் வரும் மேடம், கொஞ்சம் சொல்லுங்க மேடம். நானே மறந்துட்டேன்டா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். டைரக்டர் சார், இவ்வளவு ஃபாஸ்டா ஊஞ்சல் ஆட்ட வேணும்னு சொல்லுங்க. ஊஞ்சல் ஆட்டாம பக்கத்துல உட்காந்துக்கிட்டா இடம் கொடுத்தா நீ மடியிலேயே படுப்ப. அதெல்லாம் வேணாம், போதும் இந்த ஷாட்டு.
வேற ஏதாவது இன்னும் எடுங்க. மேடம் மணி 6 ஆயிடுச்சு மேடம், கிளம்பணும். மேடம் ஒரே ஒரு ஷாட் முடிச்சுட்டு போயிடலாம் மேடம். இல்ல சார், டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். நாளைக்கு வரேன். இல்லம்மா ஒரே ஒரு சின்ன மூமெண்ட் தான்மா. ஏங்க காலையில இருந்து உழைச்சிருக்காங்க, போட்டோ விடுங்க. டேய் மங்குஸ் மண்டியா, நீ தானடா இப்ப எடுன்னு. சார் ஒரே ஒரு போர்ஷன் சார். எது வந்தாலும் நாளைக்கு எடுங்க. எவ்வளவுதான் அவங்களும் ஆடுவாங்க. ஓகே சார், நீங்க கிளம்புங்க. நாளைக்கு உங்க உயிரை எடுக்கிறேன். நாளைக்கு பாத்துக்கலாம் சார். வரேங்க சார். சார் ஆ நம்ம சரியாவே சம்பளம் தர மாட்டாங்க சார். சரி உங்ககிட்ட அசிஸ்டன்டா ஜாயின் பண்ணிக்குவா சார். சரி நாளைக்கு வா.